the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில இந்த மாலை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 to 13 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். யாராவது ஒருவர் நாம் சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அடைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்றவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு 13 முடிச்சலாம். 13 வசனத்தை முடிச்சலாம். ஓகே, சோ இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பேரபிள் இல்லையா? இது ஒரு பேரபிள், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேரபிள். ஓகே, ஆண்டவர் வந்து வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகள் மூலமாக பேசுகிறார் இல்லைங்களா? சோ அந்த ஊமைகள்ல பார்க்கும்போது நிறைய பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமைகள், பேரபிள்ஸ், எல்லாம் ஹெவன் ரிலேட்டட் பேரபிள்ஸ் நிறைய. ஏன் ஹெவன் ரிலேட்டட் பேரபிள்? ஏன்னா நம்மளுக்கு யாருக்கும் ஹெவனை பத்தி தெரியாது, அதே மாதிரி யாரும் போனதும் கிடையாது. சோ ஒரே ஒருவர் தான் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தவர். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு மட்டும் தான் பரலோக ராஜ்யத்தை பத்தி தெரியும். அங்க எப்படி காரியங்கள் நடைபெறும், பரலோக ராஜ்யத்துல என்ன மாதிரி காரியங்கள் நடைபெறும், எப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும், எப்படி அந்த இடத்துல காரியங்கள் நடக்கும், எல்லாத்தையுமே பேரபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு புதையலை பத்தி ஒரு பேரபிள் சொல்றாருல்ல. ஒரு மனுஷன் ஒரு புதையலை பார்த்தான், அந்த புதையலை அடைவதற்கு எல்லாத்தையும் வித்து விட்டான். எல்லாத்தையும் வித்து அவனுடைய எல்லா பொருட்களையும் வித்து அந்த புதையலை அவன் எடுத்துக்கொள்கிறான். பரலோக ராஜ்யம் அப்படிதான், அது ரொம்ப பிரஷியஸ். எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் பரலோக ராஜ்யத்துக்காக. அது ரொம்ப பிரஷியஸ். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அடைய வேண்டிய ஒன்று. அது நமக்காகத்தான் ஆண்டவர் அதை செய்து வைத்திருக்கிறார். நரகத்தை நமக்காக தேவன் செய்யவில்லை, இல்ல, பிசாசுக்கும் அவன் தூதனுக்காக செஞ்சிருக்கிறாரு. ஆனா பரலோகம் நமக்காக செய்திருக்கிறார். இட்ஸ் a very beautiful place. அதை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரபிள் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? வலையை பத்தி சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படின்னா, ஒரு வலையை வந்து கடல்ல வீசி அந்த வலையை எடுக்கிறாங்க. எடுத்தாலுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கிறது, நிறைய மச்சங்கள், இந்த கடல்ல வாழும் நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்து போக மாட்டாங்க, எல்லாத்தையும் கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுல இருக்க நல்லவைகளை மட்டும் எடுப்பார்கள், நல்லது அல்லாதவைகளை, கெட்டவைகளை எரிந்து போடுவார்கள். நானே ஒரு முறை பார்த்தேன், மீன் பிடிக்கிற இடத்துல வலையில இருந்து எடுக்கிறாங்க, 2 பாம்பு வந்துடுச்சு. உடனே என்ன பண்றாரு? மீன் காலத்துக்கு போட்டார், கடல்ல பாம்பு ஓடிடுச்சு. சோ பாம்பு எடுத்து போய் என்ன பண்றது? மார்க்கெட்ல யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி. சோ மீனவர்கள் அப்ப என்ன செய்வாங்க? நல்ல அல்லாதவைகளை தூக்கி எறிந்து போடுவாங்க. அதே போலதான் பரலோகத்திலும், பரலோகத்திற்கு வருவதற்கு தகுதி உள்ளவர்களை மட்டும் தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னா இந்த பூலோகத்திலே பரலோகத்திற்காக வாழ்கிறவர்கள், பரலோக ராஜ்யத்திற்காக தம் நேரத்தை செலவு செய்கிறவர்களை தான் இந்த பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த விதத்துல அழகா சொல்றாரு. கண்டிப்பா அங்க ஒரு
கண்டிப்பா செலக்ஷன் இருக்கும். வருங்க எல்லாரும் போக முடியாது பரலோகத்துக்கு, மரிக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? வேற என்ன பேரபிள் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஒரு ராஜா தன் மகனுக்கு வந்து கல்யாணம் செய்கிறார். அந்த கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்வைட் பண்றாரு. ஆனா இன்வைட் பண்ண யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரிமைண்ட் பண்றாரு. ரிமைண்ட் பண்ணாலும் அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இல்ல அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வேலைக்காரரை பற்றி அடிக்கிறாங்க. அவங்க யாருமே அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த ராஜா சொல்றாரு, அபாத்திரமாய் மாறிவிட்டார்கள். பாத்திரமாய் இருக்க வேண்டியவர்கள் அபாத்திரமாய் மாறிவிட்டார்கள். அதனால அந்த ராஜா அவர்களை அழித்து விட்டு தகுதி இல்லாத மக்கள், பாமரர், சாதாரணவர்களே தன்னுடைய பரலோகத்துக்கு வர சொல்கிறார். கிட்டத்தட்ட யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஜூஸ் வந்து ஜீசஸ் கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு ஒப்புதலாக இந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ இந்த காரியத்துல, இந்த பேரபிள்ல என்ன இயேசு கிறிஸ்து எம்பசைஸ் பண்றாரு? இந்த பேரபிள் வாசிக்க நம்ம கேட்டோம். நம்ம இதோட தொடக்கமும் தெரியும், இதோட முடிவும் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கல்யாணம் சம்பந்தமான ஒரு பேரபிள், ஒரு கல்யாணம். சோ ஒரு கல்யாணம்னாலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்ல. சோ கல்யாணத்துக்கு போறவங்களுக்கும் சந்தோஷம், கல்யாணம் ஆகுறவங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு கூட சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல கல்யாணத்துக்கு எங்கன்னா போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நல்ல சாப்பாடு இருக்கும், அப்புறம் நல்ல மியூசிக் இருக்கும், ஜாலியா இருக்கும். எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு போவதே ஒரு மகிழ்ச்சி. சோ இந்த மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமான காரியத்தை ஒப்பனையா சொல்கிறார். ஏன்னா அந்த யூதர்கள் அதை பார்த்திருப்பாங்க, நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. சோ உங்களுக்கு ஈஸியா புரியும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இந்த முதலாவது வசனம் அதுல வந்து பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. சோ இதுல என்ன, யாரை பற்றி சொல்கிறார்கள்? அதாவது யாருக்காக சொல்கிறார்கள்? சோ முன்னாடி பேரபிள் வந்து யூதர்களுக்காக சொன்னார். இந்த பேரபிள் யாருக்காக இந்த பேரபிள்? சோ இந்த பேரபிள்ல பார்க்கிறோம், கன்னிகைகள் அவங்கள பத்தி போட்டிருக்கு. அப்புறம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும் கன்னிகைகள் இவங்க. ஓகே. சோ தன்னுடைய வாழ்க்கையில, தன் வாழ்நாட்கள் எல்லாம் அவர்கள் கன்னித்தன்மையோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் தன் இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. சோ மணவாளன் யாரை சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை தான் மணவாளன். மணவாளன் கர்த்தர் இயேசுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ மணவாளன் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, தன்னை மணவாளன் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு முறை வந்து கேட்கிறாங்க, உங்க சீஷர்லாம் ஏன் அவங்கலாம் வந்து உபவாசிக்க மாட்டாங்க, ஏன் ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க, மீதி பேர்லாம் பண்றாங்க? சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அவங்க வந்து அவங்க ஃபாஸ்ட் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்களா? அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நேரம் வரும், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார், அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பார்கள். சோ மணவாளன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் மணவாளன். சோ இந்த கன்னிகைகள் யாரு? இல்லனா மணவாட்டி யாரு? யாரு மணவாட்டி? சர்ச், சபை மணவாட்டி இல்லையா? எருசலேம் கூட மணவாட்டின்னு சொல்லி போட்டிருக்கு ரெவெலேஷன்ல. சோ சபையில இருக்கிற மக்கள் நாம் தான், இல்ல நாட் பில்டிங். இந்த உலகத்துல இருக்கிற சபைகள்ல இருக்கிற மக்கள், இல்ல எப்படி சொல்லலாமா, ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் தான் மணவாட்டி. சோ இந்த முழு இந்த பேரபிளும் யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் மணவாட்டிக்கு. இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மணவாட்டிக்கு தான் இந்த பேரபிள். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த பேரபிள்ல இது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம். இந்த மணவாட்டி வந்து அவ கையில என்ன இருக்குது? இந்த கன்னிகை கையில என்ன இருக்குது? இது ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு? தீவட்டி இருக்கிறது. தீவட்டி. சோ தீவட்டி எதற்கு சமம்? இல்ல சமானம் எதற்கு? சங்கீதம் எழுதிய புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். Psalm 190 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சோ இந்த தீவட்டி எதற்கு சமானம்னா தேவனுடைய வார்த்தைக்கு. இந்த பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதால தான் அவங்க மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். நாமும்
தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவரும் முயற்சி பண்றோம் இல்லையா? நம் மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் இன்பத்தை, இச்சையை எல்லாம் வெறுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று அந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம். யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, பட் ஸ்டில் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த வழியில போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தான் இந்த இந்த அருமையான பேரபிள். இதுல இயேசு கிறிஸ்து ஒரு வார்னிங் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதாவது 2ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நானே படிக்கிறேன். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மனவாட்டி தேவனுக்காக வாழ்கிறவள், ஆனா அவங்க கிட்டே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, புத்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் புத்தி இல்லாதவர்கள் என்று தேவன் அழைக்கிறார்? புத்தி இல்லாதவர் என்று யாரை அழைப்பார்? இங்கிலீஷ்ல ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லுது. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இல்லை. நம்ம அந்த மாதிரி யாரையும் சொல்லக்கூடாதுன்னு கூட பைபிள் சொல்லுது இல்லை? உங்களோட நண்பர்கள், உங்களுடைய பிரதர்ஸ் யாரையுமே நீங்க ஃபூலிஷ் சொல்லக்கூடாது. ஆனா இங்க சொல்லுது பைபிள் ஃபூலிஷ். ஏன் அவர்களை ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லுது? நான் நினைக்கிறேன் அவர்கள் ஏதோ பெரிய காரியத்தை இழந்து விட்டார்கள். எதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்களோ, எதற்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ, எதை நோக்கி அவர்கள் பயணம் செய்தார்களோ, கடைசி நிமிஷத்தில் அதை இழந்து விட்டார்கள். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் காலேஜ் படிக்கும் போது, நான் லைலா காலேஜ்ல படிச்சேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்திருந்தார். ஸ்போர்ட்ஸ் நல்லா பாஸ்கெட் பால் விளையாடுவாரு. ஸோ ஸ்டேட் லெவலில் விளையாடினார். அதனால அவருக்கு உடனே காலேஜில் சீட் கொடுத்துட்டாங்க. ஆனால் காலேஜில் சீட் கிடைச்ச பிறகு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அடிச்சுக்கிறா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கமே போகல. முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகாமல் அப்படியே ஜாலியாக இருந்தார். அந்த பிசிக்கல் டைரக்டர் யார் பார்த்தாலும் அவங்க கண்களுக்கு மறைஞ்சு ஓடி வந்துடுவார். அவர் போகிறதே இல்லை அந்த பக்கம். ஒரு நாள் அந்த பிசிக்கல் டைரக்டர் கூப்பிட்ட உடனே என்னோட ஃப்ரெண்டுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ ஏதோ திட்ட போறாரு அப்படின்ட்டு. அவரை உள்ள போட்டு ரொம்ப சாஃப்டா சொன்னார், தம்பி உட்காருங்க தம்பி, நான் திட்டலாம் மாட்டோம்ல. ஏன் அப்படின்னா, நம்ம காலேஜ்ல ஒரு பையன் இருக்கான் தெரியுமா அப்படின்னு ஒரு பேர் சொன்னார். அவன் யாருன்னா, இவருக்கு அந்த அந்த பாஸ்கெட் பால் அந்த லிஸ்ட்ல இவனுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன். அந்த பையன் இப்போ காலேஜுக்கு வரதில்லை தெரியுமா அப்படின்னா. ஏன் சார் வரது இல்லைன்னு? அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, ரயில்வேல வேலைக்கு போயிட்டான், காலேஜுக்கு வர மாட்டான். அப்படிங்களா சார், அந்த வேலை உங்களுக்கு தான் வந்துச்சு, நீங்க எங்களை பார்த்து மறைஞ்சு ஓடுனீங்க, அதை எடுத்து அடுத்த பையன் கொடுத்து அனுப்பிட்டோம். எங்களுக்கு தான் தலையெழுத்தா தேடி கூப்பிட்டு போகணும், வேலை வந்துருப்பான்னு கொடுக்குறதுக்கு நீ இந்த பக்கமே வரல. இவ்வளோ காசு கொடுக்குறாங்க மாசம், அழகா லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டா போயிடுச்சு தம்பி, இதுக்கு மேல உன்னை ஏற்றிட்டு போயிட்டு சந்தோஷமா அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாகிட்டு, என்னடா சொல்றேன், ஆமாடா வேலை ஜஸ்ட் லைக் போயிடுச்சாங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருந்தேன், நான் சேர்த்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் என்ன சொல்றது, ஃப்ரெண்டு தான் ஃபூலிஷ் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா அப்படி மேலே தான் அமைஞ்சிச்சு. அவர் கொஞ்ச நாள் எங்கிட்ட எங்கடா வேலை செய்யற, 15,000 ஒரு கம்பெனியில் வேலை செய்யறேன் அப்படின்னா. ஸோ ஃபூலிஷ். ஏன்னா தனக்கு ஆனதை, தனக்காக தேவன் வைத்திருக்கிறதே ஜஸ்ட் லைக் தட் அவர்கள் இழந்து போனார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு அவர்கள் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்குள்ளும் இப்படிப்பட்ட மதியினம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, நமக்குள்ளும் இப்படிப்பட்ட அறிவினம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மேலும் 3வது 4வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். யார் படிக்கிறீங்க? நான் படிக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஓகே, சோ ஒரு சின்ன நான் சும்மா டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், இந்த ஜூயிஷ் வெட்டிங், என்ன இவங்களுடைய வெட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா. பார்க்கும்போது என்ன அந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்னாங்க அப்படின்னா, யூதர்களுடைய கல்யாணம் டிஃப்ரெண்டா நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, மேசியா வருகிறார் இல்லையா, அதுக்கு சமானமாக தான் இருக்கும் அவர்களுடைய அந்த திருமண அந்த நிகழ்வுகள் எல்லாம். பார்த்தீர்கள் என்றால், முதலாவது மணமகள் வீட்டுக்கு போய் அவர்களை திருமணம் செய்து கொள்வானா, செய்து கொண்டு நம்மள உடனே கூட்டிட்டு போயிடும் இல்லையா. அவன் கூட்டிட்டு போக மாட்டான், என்ன பண்ணுவானா, விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆயத்தம் பண்ணுவானா. என்னது ஆயத்தம் பண்ணுவானா, அந்த மணமகளோடு வாழ போகிற அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாசஸ்தலம், ஒரு வீடு, தனியா ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்காக ஆயத்தம் செய்வானா. பிறகு ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பானா. பிறகு அவன் வருவான் அந்த வருஷத்தின் கடைசியிலே.
வந்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போவானா. அந்த வருகிற அந்த காரியம் இருக்கு இல்லைங்களா, அது இப்ப மாதிரி மொபைல் கிடையாது, கிளம்பிட்டமா வந்துடுறாரு சொல்றதுக்கு. அந்த காலத்துல அது இல்ல. அப்படி சொல்லுவாங்க, டிசம்பர் எண்ட்ல வரும், அக்டோபர் எண்ட்ல, லாஸ்ட் வீக்ல அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சோ அந்த பெண் வந்து அந்த நேரம் வரும்போது அவளோடு காத்து கொடுக்கலாம். இந்த மாசம் கடைசியில வருவார். ஆனா என்னைக்கு வருவாருன்னு தெரியாது, ஆனா வருவார் கண்டிப்பா, என்னைக்குன்னு தெரியாது. சோ ஆயத்தமாக வச்சிருப்பா. அவ என்னென்ன வச்சிருப்பா, அவளோட தோழிகள், திருமணமாகாத தோழிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு டார்ச் வச்சிருப்பாங்க. டார்ச் ஒரு கட்டையில மேல ஒரு துணியை சுத்தி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், துணியை சுற்றி அதை ஒரு ஆயில்ல டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதில் அதை கொளுத்திப்பாங்க. சோ அந்த மணவாளன் வருவாரு அவங்க ஊர்ல இருந்து. இந்த கிராமத்துக்குள்ளே வரும்போது எல்லாருமே அங்க இருக்க ஜனங்கள் அவரை பார்க்கும்போது, இரவு நேரத்துல அந்த லைட்டோட வரும்போது அழகா இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. சுற்றி அவருடைய நண்பர்கள் எல்லாம் லைட் வச்சிருப்பாங்க. அவர் நடந்து வருவாரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு. அப்போ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மணவாளன் வருகிறார் அப்படின்னு கத்துவாங்களாம். நம்ம ஊர் தான் மாப்பிள்ள வராரு அப்படின்றதுனால அவங்க மணவாளன் வருகிறார் அப்படின்னு உடனே அந்த சத்தம் அப்படியே பரவுமா. வர அந்த சத்தம் பரவும் போது இந்த பெண்ணோட வீட்டுல கேட்குமா. உடனே ஆயத்தமா, மணவாளன் வந்துட்டு ஆயத்தமா. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு வர வரைக்கும் காத்துக்க மாட்டாங்க, அவரை எதிர்கொண்டு போவாங்களாம். இவங்களும் லைட்ஸ் எல்லாம் டார்ச் வச்சிருப்பாங்களாம். இந்த ப்ரொசஷன் போகுமா, அந்த ப்ரொசஷன் வருமா. ஒரு இருண்ட வேலையில எவ்வளவு அழகா இருக்கும்ல. ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒரு 2 கும்பல் அழகா பியூட்டிஃபுல்லா வந்து இணையுமா, ஒரே ஒரு பெரிய கும்பலாக மாறுமா. அப்படி மணவாளன் வீட்டுக்கு போவார்களாம். அங்கதான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் மணவாளனோட வீட்டிலேயே இருப்பாளாம். சோ இந்த மாதிரி ஒரு காரியம் தான் இங்க நடக்கிறது. இந்த காரியத்திற்கு அவங்களுக்கு டார்ச் வேணும். டார்ச் ஆயில்ல டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் ஆயத்தமா இருப்பாங்க. இந்த பெண்கள் எல்லாம் அதை எடுத்துட்டு தான் போறாங்க. பட் என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, அவங்க எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். எக்ஸ்ட்ரா ஆயில் அவர்கள் கொண்டு போகவில்லை. யாரா? புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் அவங்க இருந்துச்சு, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஏன் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை? எதற்காக எடுத்துக்கொண்டு அப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க? ஏன்னா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, போறோம் கொஞ்சம் தூரம் அப்படி போய் ரைட் கட் பண்ணி நேரம் மணவாளன் வந்துட்டு வர்றது. ஏன்னா சத்தம் கேட்டுச்சு, மணவாளன் வந்துட்டாரு. மணவாளன் வந்துட்டு இருக்காரு, இந்த லைட் போதும், இதை வச்சே போயிடலாம். அதாவது இப்போ நான் இருக்கிற இந்த வாழ்க்கையை போதும், காலையில எழுந்துக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் வரேன், மறுபடியும் வாங்க, நான் வந்து சபையினுடைய வேலைகள் எல்லாம் செய்யறேன், இந்த வாழ்க்கை போதும், இது போதும் என்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்கள். சோ நாமும் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். இருக்கிறதை வைத்துக்கொண்டு இந்த கமிட்மெண்ட் போதும், இந்த அர்ப்பணிப்பு போதும், இந்த வாழ்க்கை நான் இதுவே வச்சு நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா சில நேரத்தில் நம்ம ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாமும் அந்த ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் இல்ல அறிவில்லாத அந்த பெண்களை போல நாம மாறி விடுவோம் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இதுல வார்னிங் கொடுக்கிறார். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்த வசனத்தை நான் படிக்க போறேன். 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு அவங்க போட்ட பிளான்ல வந்து ஒரு சம்திங் ராங் ஆயிடுச்சு. என்னன்னா தாமதம் ஆகிவிட்டது. மணவாளன் வருவதற்கு தாமதம் ஆகிவிட்டது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி மணவாளன் வரல. சொன்ன நேரத்தில் மணவாளன் வரவில்லை. மணவாளன் தாமதமாக அவருடைய வருகை ஆகிவிட்டது. ஏன் தாமதம் ஆகிவிட்டது? இந்த தாமதம் ஆன அந்த நேரத்தை, இந்த நேரத்தை தாண்டுவதற்கு அவர்கிட்ட எண்ணெய் இல்லை. அவர்கள் பிளான் போட்ட மாதிரி இருந்தா எண்ணெய் அந்த வெளிச்சத்தை போயிட்டு இருக்கலாம். பட் இங்க இந்த தாமதத்தினாலே அவர்கள் விளக்கில் இருந்த எண்ணெய் காலியாகிவிட்டது. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அவர் செகண்ட் பிளான் அவர்கள்கிட்ட இல்லை. அதனாலதான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. மணவாளன் வர தாமதமாகிவிட்டது. ஏன் தாமதமாகிவிட்டது? இயேசு கிறிஸ்து கூட வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நம்மளை கிண்டல் பண்றாங்க எல்லாரும். வருவார் வருவார் 2000 வருஷமா சொல்றீங்க, எப்போ வருவார் அப்படின்றாங்க. நமக்கே தெரியாது எப்போ வருவாருல, நமக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்துவை இப்போ கேட்டா அவர் என்ன சொல்றாரு? அவருக்கும் தெரியல அப்படின்றாரு. நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 35-37. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். சோ என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? அந்த நாளை யாருமே அறியாது. இயேசு கிறிஸ்துவும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும். இட் வாஸ் கெப்ட் சீக்ரெட்லி, இல்ல யாருக்குமே தெரியாது. நோ க்ளூ. அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், அந்த கலிலேயர்கள், இயேசுவோடு ஊழியம் செய்தவர்கள், அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? அவங்க நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, இப்போ வந்துருவாரு நினைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நேரத்துல எல்லாரும் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மேல போறாரு, பார்த்து கொண்டே இருக்கும்போது தூதர்கள் வந்து சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, எதற்கு வானத்தை அண்ணாந்து கொண்டு பார்க்கிறீர்கள்? எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறார் அப்படியே வருவார். அவங்க நினைச்சிட்டா வந்துருவாரு, அடுத்த வருஷம் வந்துருவாரு, இன்னொரு 6 மாசத்துல வந்துருவார் ஜீசஸ், 3 வருஷத்துல வந்துருவாருங்க கண்டிப்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா வரவில்லை இயேசு கிறிஸ்து. எப்பொழுது வருவார்? சரியான நேரத்தில் வருவார் இயேசு கிறிஸ்து. சரியான நேரத்தில் வருவார். நமக்கு அது தாமதமாக இருக்கலாம், அந்த பெண்களுக்கு அது தாமதமாக தெரியலாம். ஐயோ மணவாள லேட்டா வந்தார், மணவாள லேட்டா வர மாட்டார். சரியான நேரத்தில் வருவார். அவரை எதிர்கொள்வதற்கு, அவரை எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் இந்த பூலோகத்துல இருந்து அவரை ரிசீவ் பண்ண போறதில்ல. நாமும் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கேதான் இயேசுவை சந்திப்போம். எதுக்காக? அவருக்கு ஒரு வெல்கம் கொடுக்கணும், அவருக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்கணும் ஜீசஸ்க்கு. இல்ல நம்ம உலகத்துல இருக்க முடியாது, நம்ம எல்லாம் will be taken. சோ முதல்ல மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பிறகு நாமும் சேர்ந்து கொள்வோம். மேகமேதிலே இயேசுவை சந்திப்போம். ஆனா அதற்கு என்ன வேண்டும்? எக்ஸ்ட்ரா ஆயில், எக்ஸ்ட்ரா எண்ணெய். எண்ணெய் எதற்கு சமானம்? தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு. சோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்பொழுது எனக்கு வரும்? ஒரே ஒரு முறை வந்தது, அது சொல்ல முடியுமா? 1947 வருஷம் ஒரு நாள் எனக்கு அபிஷேகம் கிடைச்சது, நான் ஒரு நாள் போய் கொண்டிருந்தேன் ஒரு மீட்டிங், அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு இணையும் போது, இயேசுவோடு நேரத்தை செலவு செய்யும் போது அவருடைய ஆவினால் நம்மை நிரப்புவார். அதை வந்து நம்ம ஒரு அனுபவம் கிடையாது, எல்லா நாளும் நம்ம அனுபவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில கூட அழகா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு பாஸ்டர் ஷெடன் பாஸ்டர் சொன்னாரு. ரிச்சர்ட் உம்ப்ரான் அவரை வந்து சிறைச்சாலையில, கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையில வச்சு 17 மணி நேரம் தினமும் பிரெயின் வாஷ் பண்ணார்களாம். கம்யூனிஸ்ட் தான் கரெக்ட், கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லி. அப்பவும் அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவனோடு இருந்த உறவு, தேவனோடு அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு, அபிஷேகம். தேவனோடு இணையும் போது அந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அப்போ அந்த இருண்ட வேலையை, எதிர்பாராத அந்த வேலையை அதை கடக்க முடியும். இந்த பெண்களால் அதை கடக்க முடியவில்லை. அந்த டிலே என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்ன? அது ஒரு டெஸ்ட், அவர்களுக்கு ஒரு டெஸ்ட். நம்ம வாழ்க்கையிலும் டெஸ்ட் வரலாம். அது ஒரு டிலேவா இருக்கலாம், இல்லைன்னா அது என்னவா இருக்கலாம்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில சிறைச்சாலையா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுங்களா? இப்பொழுது சாரி ஓகே, இப்போ என்ன தெரியுங்களா? கம்ஃபர்ட், லக்ஸரி, கம்ஃபர்ட், அதுதான் பயங்கரம். அது சிறைச்சாலையில கூட அப்படி பயந்துரும். ஐயோ ஆண்டவர் இல்லாம இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கண்டிப்பா பயந்துரும். நான் ஹாஸ்பிட்டல்ல 3 நாள்ல பயந்து ஆண்டவரே அங்கே பாட்டு எழுதினேன், ஒரு பாட்டு. ஏன்னா என்ன பண்றது, யாருமே இல்லை, யாரும் கொரோனா யாரும் விட மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் ஆண்டவர் தான். இல்ல எத்தனை நாள் போகும் அப்படின்ட்டா ராஜா சொல்றாரு 15 நாள் ஆகும், குறைஞ்சது 15 நாள் ஆகும். அந்த டாக்டர் சொல்றாங்க இன்னும் சீரியஸ் ஆனீங்கன்னா ஐசியூ கொண்டு போயிடும். ஐசியூ கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த நேரம் ஜெபத்துல தான் போச்சுங்க. சோ ஹாஸ்பிடல்ல இருந்தா கூட பண்ணலாம். ஆனா இந்த டேஞ்சரஸ் திங் கம்ஃபர்ட், எல்லாமே சௌகரியமா இருக்கிறது, தேவையானது எல்லாம் கிடைக்கிறது. அப்ப என்ன ஆகுது? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் என்ன ஆகுது? நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் நம்ப வேண்டியது இல்லை. இல்ல ஆண்டவர் நம்ப வேண்டியது இல்லை. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்றேன், ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. இவ்வளவுதான் ஜீசஸ்க்கு கொடுக்க முடியும்பா, இவ்வளவுதான் பண்ண முடியும், மீதிலாம் எனக்கு வேலை இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணணும், நான் வெளியில போகணும், வரணும். so many plans we have. அன்று நம்ம கொடுக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகிறது? அந்த எண்ணெய் நம்மளை கம்மியாகிறது. இல்ல நமக்குள்ள நம்ம அந்த அறிவில்லாத அந்த பெண்களை போல நாம் மாறி விடுகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் யோசிக்கலாம் மாட்டேன், டைரக்டா சொல்லிடுறேன், நானும் அறிவில்லாத பெண் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஜெபம் பண்ணும்போது. ஏன்னா என்னையும் நான் அறிவுள்ள பெண்ணா மாத்துங்க ஆண்டவரே, என்ன அந்த ஞானமுள்ள வச்சு நான் மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஸோ நம்ம எல்லாரும் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கும் அளவிற்கு அந்த உறவு இருக்கிறதா? தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்கிறதா? எப்படி இந்த காலம் இருக்கும் யாருக்கும் தெரியாது. வரப்போகும் காலம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி பிரச்சனையை பிசாசு அடுக்கி வைத்திருக்கிறானோ நமக்கு தெரியாது. அதை எதிர்கொள்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் நம்மள இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யூடியூப் அதில் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. ஒரு பாஸ்டர் அவர் சொல்றாரு, அவர் ஒரு அமெரிக்கன் பாஸ்டர். அவர் வந்து சைனாக்கு போயிருக்காரு. சைனாக்கு எதுக்கு போயிருக்காரு? பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு. அங்கே இருக்கும்போது நிறைய பேர் தரையில் உட்காந்துருந்தாங்க. நிறைய அவங்க அண்டர் கிரவுண்ட் சர்ச் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் கேட்கிறாரு, எத்தனை விசுவாசிங்க இருக்காங்க? அவங்க சொல்லியிருந்தவங்க ஒரு 10,000 விசுவாசி இருக்காங்க. 10,000 விசுவாசி என்ன சொல்றீங்க? முன்னாடி நீங்க எவ்வளவு விசுவாசி? ஒன்றும் இல்லை பாஸ்டர், 100 சபைக்கு நான் ஹெட்டு. 100 சபைக்கு ஹெட்டு என்னங்க சொல்றீங்க? எல்லாம் தரையில் உட்காந்துருக்கீங்க. அப்படி இப்படி பார்த்தா லட்சக்கணக்கான விசுவாசிகளுக்கு இவங்கெல்லாம் சீஃப் பாஸ்டர்ஸ் உட்காந்துருக்கவங்கலாம். அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், சைனால கம்யூனிஸ்ட் கொள்கைகள், இங்க வந்து சபை ஒடுக்கப்படுகிறது, அண்டர் கிரவுண்ட் சர்ச் தான் வச்சிருக்கோம். உங்களை மாதிரி எங்களால வந்து ஃப்ரீடமா ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியல. நீங்க எவ்வளவு நல்லா கான்செப்ட் பண்றீங்க, எவ்வளவு நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, இவ்வளோ ஒரு மகிமையா இருக்கு அமெரிக்கால அப்படின்னா. உடனே இந்த பாஸ்டர் சொன்னாராம், சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லிருக்காங்க. இதுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர், எங்க ஊரும் உங்களை மாதிரி மாறணும், அமெரிக்கா மாதிரி மாறணும். அதுக்கு அந்த அமெரிக்கன் பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை நான் அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன். நான் வந்து சைனா அமெரிக்கா மாதிரி ஆகணும் ஜெபம் பண்ணிட்டேன். அமெரிக்கா சைனா மாதிரி ஆகணும் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எங்க ஊர் மாதிரி இல்லை, ரொம்ப மோசம். எங்க ஊர்ல வந்து நம்ம சீட் கொஞ்சம் சரியில்லைன்னா வரமாட்டாங்க, வேற சர்ச்சு போயிடுவாங்க. மியூசிக் கொஞ்சம் ஜானரை மாத்திட்டோம்னா வேற சர்ச்சு போயிடுவாங்க. எங்களுக்கு இந்த ஜானர் பிடிக்கல அப்படி போயிடுவாங்க. எங்களுக்கு இவங்க கொடுக்குற இது பிடிக்கல, இந்த மெசேஜ் பிடிக்கல, எங்களுக்கு அது பிடிக்கல, எல்லாத்துக்கும் சர்ச்சு மாத்துவாங்க. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட். நம்ம இந்தியாவில நம்ம அப்படிதான் இருக்கோம். ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல, இயேசுவை அறிந்தவர்கள் தான் நம்ம, தேவனை அறிந்தவர்கள். ஆனா வந்து ஒரு கம்ஃபர்ட். எல்லாமே இங்க யுத்தம் நடக்கிறது கிடையாது. இங்க வந்து இன்னும் கேட்டா நமக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்சி இருக்கிறது. ஸோ ஒரு கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட் வரும்போது என்ன ஆகிறது? மனிதன் வந்து தேவனை தேடுறதை மறக்கிறான். இங்க பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்க போறோம். நம்ம அடுத்த வசனம், அதாவது 6வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். இல்ல சாரி 5வது வசனத்துல நம்ம முடிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த மணவாட்டி சபையை கூட குறிக்கிறது இல்லையா? சோ சபையின் மந்த நிலையை கூட சொல்கிறது. இந்த தூங்கி விட்டார்கள் அவர்கள். சபை தூங்குகிறது. சில நேரங்களில் சபை தூங்கினால் என்ன செய்வாங்க? விசுவாசிகள் கிட்ட அந்த மந்த நிலையை தாண்டுவதற்கான அந்த அபிஷேகம் இருக்கிறதா? சபை ஒருவேளை சபைகள் நமக்கு முன்னாடி இருக்கிற சபைகள் தவறான காரியங்களை கூட செய்யலாம். ஆனா அதை தாண்டி செல்வதற்கு எனக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? எனக்கும் தேவனுக்கும் உறவு நல்லா இருக்கா? ஊழியக்காரர்களை பத்தி தப்பா பேசுவோம் இல்லைங்களா? இவர் இப்படி இருக்காரு, அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, கடைசி காலமாச்சு, அது ஓகே. ஆனா இதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இதை தான் நினைப்பூட்டுகிறது இந்த வசனம். இப்ப என்ன பண்ண போறோம் நம்மனா 6வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் படிக்க போறோம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகே. சோ என்ன ஆகிறது? எதிர்பாராத நேரத்துல மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்திருக்கிறார் என்ற சத்தம் கேட்கிறது. அவர்கள் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? புத்தி இல்லாத பெண்களுடைய அந்த விளக்கு அணைந்து போகிறது. எப்போ அணைந்து போகிறது? மணவாளன் வர அந்த நேரத்துல போய் அணைந்து போகிறது. அந்த நேரத்துல அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போகிறது. அந்த நேரத்துல அவங்க மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை அவர்கள்கிட்ட. அந்த நேரத்துல அவர்கள் வாழ்நாள் எல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் அதுக்காக ஆயத்தப்பட்டு இருந்தார்கள். ஆனா அந்த
அந்த நேரத்தில் இருந்த அந்த வேலையில அவருடைய விளக்கு அணைந்து போகிறது. அது எவ்வளவு ஒரு 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 சோகமான ஒரு நிகழ்வுல இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு அவரை பார்க்க கட்ஸ் இல்லை, எனக்கு பயமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை, ஏதோ ஏன்னா அதுக்கு ஆயத்தம் இல்லை. எனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இல்லை, தேவனுடைய பிரசனம் இல்லை. தேவனுடைய பிரசனம் இல்லாமல் எப்படி இயேசுவை நான் பார்க்க முடியும்? இல்ல அவருடைய கண்கள் அக்னிமயமான கண்கள், அதை எப்படி நான் பார்க்க முடியும்? பயந்துருவோம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. ஆயத்தம் இல்லாவிட்டால் பயந்து போய்விடும். இந்த பெண்கள் ஆயத்தம் இல்லை, ரைட் டைம், அமேசிங் டைம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது வேதம் அவர்களை சொல்கிறது. ஒரு வசனம் நம்ம படிச்சுட்டு நம்ம திரும்பி இல்லை முடிச்சுவாங்க படிச்சிருக்கேன். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, சோ அணைகிற அந்த வேலையில அவங்க பக்கத்துல இருந்துகிட்டு கேட்கிறாங்க, உங்களுடைய எண்ணெய் எங்களுக்கு தர முடியுமா? ஆனா அப்படி தர முடியாது. அவர்களுடைய உறவுக்கு ஏற்றபடிதான் அவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். ஒருத்தர் அபிஷேகத்தை இன்னொருத்தர் அந்த நேரத்தில் வாங்க முடியாது. அவர் தான் அதுக்காக காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு இடைப்பட்டு தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்க, கடைக்காரர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த டைம்ல போயிட்டு வாங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு வாங்க. அந்த டைம்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, உபவாசம் போட்டுருங்க. ஒரு 20 நாள் ஜீசஸ் வந்துருக்கிறார், அந்த டைம்ல உபவாசம் போட்டுருங்க. பைபிள் ஸ்டடி என்ன நடந்தா போய் கத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. அது நடக்கிற காரியமா? அது மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டு விட்டது. மணவாளன் அவர்களை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்றார் மணவாளன்? உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றார். நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அதே போல என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் இயேசு கிறிஸ்து உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. நான் சபைக்கு போனேன், நான் வேதம் வாசிச்சேன், சபை வேலையெல்லாம் செஞ்சேன், ஆனாலும் போதிய அளவுக்கு தேவனை தேடவில்லை. தேவன் எதிர்பார்த்த அளவிற்கு தேவனை நான் தேடவில்லை. என் மனசாட்சி குத்தம் இல்லைங்களா? தேவன் விரும்பிய அளவுக்கு தேவாதி தேவன் என்னோடு உறவு கொள்ள விரும்புகிறார், ஆனா எனக்கு டைம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தோமானால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தேவன் என்னை பார்த்து சொல்றார், உன்னை நான் அறியேன். இப்பொழுது தேவன் எனக்காக இயங்குகிறார், என்னோட உறவு கொள்ள, என்னோட நட்பு கொள்ள, என்னோட இணைந்திருக்க தேவாதி தேவன் விரும்புகிறார். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். அவரை அழைக்க வேண்டும், ஜெபத்தில் அவரை அழைக்க வேண்டும், அவர் பிரசன்னத்தை உணர வேண்டும், அவரோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அதை நாம் செய்யாமல் அவரை நிராகரித்து விட்டால், வேலை இருக்கிறது, பிஸியா இருக்கிறது அப்படின்னு நாம செய்தால், ஒரு நாள் நம்ம பார்த்து சொல்வார், உன்னை நான் அறியேன் அப்படின்னு சொல்வார். அதுதான் ரொம்ப சேடஸ்ட் ஒரு மூமெண்ட். உலகத்தார் அவங்க பாவம் செய்யறாங்க, ஆண்டவரை பத்தி நினைக்க மாட்டாங்க, பிசினஸ் வேலை, எங்களோட வேலை, அதுதான் எங்களுக்கு காட். அவர்களுக்கு வேற மாதிரி. நம்ம அப்படி இல்லை, பரலோகத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதை, தட் இஸ் a very 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 sad situation. நம்ம ரொம்ப துக்கப்படக்கூடிய காரியம், நம்ம வாழ்க்கையை இழந்தது போல. ஓகே, சோ ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அதாவது மத்தேயு 7:21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதை பிரவேசிப்பான். அதோட நிறுத்திடலாமா? சோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சோ பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சித்தத்தை செய்வது எப்படி செய்வது? பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு செய்ய வேண்டும். செய்கிற ஒவ்வொன்றிலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். புரியலன்னா அது வரைக்கும் காத்திருந்து நமக்கு தேவனுக்கு அப்படிப்பட்ட உறவை உண்டாக்கி கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும், நார்மலா நிறைய பேர் ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் தேவனுடைய சித்தம் என்ன, அப்படி கிடையாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கேட்க வேண்டும் தேவனிடத்தில். தேவன் உண்மை உள்ளவர்,
அவரை நோக்கி நாம் கேட்கும்போது தேவன் நமக்கு பதிலளிப்பார். பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சித்தம், என்னோட வாழ்க்கை, நான் இந்த வாழ்க்கை 70 வருஷமோ 60 வருஷமோ 80 வருஷமோ தேவன் பரிசாக கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையில தேவன் எனக்காக வைத்திருக்கும் சித்தத்தை செய்து முடித்தேனா, இல்ல வெறும் கையோடு அவரை போய் பார்ப்பேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டும். அப்படி இல்லாம அவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று யார் சொல்லுவார்? நம்ம தான் சொல்லுவோம் இல்ல, கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவோம் கர்த்தாவே கர்த்தாவே. பிதாவின் சித்தம் செய்யாத கிறிஸ்தவர்கள் பரலோகத்திலே அவர்கள் தேவனிடத்தில் செல்ல முடியாது என்பதுதான் இந்த காரியம். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புத்தியுள்ள கன்னிகைகளாக மாற்ற வேண்டும். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மாற்ற வேண்டும். நமக்குள்ள குறைகள் இருக்கிறது, நம்ம எல்லாருமே குறைவுள்ள மனிதர்கள். கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னதுக்கு எதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை இந்த நாளிலே எச்சரித்திருக்கிறது ஆண்டவரே. அப்ப உம்மோடு நாங்கள் அன்று பிணைத்து உறவாட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இப்ப லேசினஸ் இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே. அப்ப நாங்கள் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கொள்கிறோம் காரியத்தை. மற்ற உலகத்தாரை பார்த்து எங்கள் விசுவாசம் குறைந்து போகிறது, கரைந்து போகிறது ஆண்டவரே. அப்ப நிறைய நேரங்களிலே தேவனுக்கு முதலான இடத்தை கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோம். நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு கடைசி இடத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடும்படி கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர வாழ்க்கையில நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து எங்களுடைய வாழ்க்கையில நீ வைத்திருக்கும் சித்தத்தை புரிந்து கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் என்னை நான் அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தலை முதல் எங்கள் பாதம் வரை உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்புங்க. எங்கள் அக்கினி, எங்களுடைய தீவட்டிகள் ஆண்டவரே பிரகாசித்து எரியும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வெறும் கையோடு அல்ல ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியாக உம்மை பார்க்கும்படி கிருபை தாங்க. எங்களுடைய விளக்கு பிரகாசமாய் எரியும்படி கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சியான நேரமாய் அது மாற வேண்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உம்முடைய உள்ளமும் ஆண்டவரே துக்கமாய் மாறாதபடி ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான நாட்களை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் சித்தத்தை செய்யும்படி கிருபை தாங்க. கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.